எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே மார்னிங் எடுத்த வீடியோ தாங்க. ஸோ அந்த அன்னைக்கு மார்னிங் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ஒரு மார்னிங் ரொட்டீனாக ஷேர் பண்ணுறேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு கேலண்டரில் தேதி கிழிச்சாச்சுங்க. இன்றைக்கி கும்பத்துக்கு வந்து சாந்தம்னு போட்டிருக்கு, பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து சாம்பாரும் சாதமும் தான் செய்ய போகிறாங்க. சாதத்துக்கு வந்து ரைஸ் போட்டு அடுப்பில் வச்சாச்சு. சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக போட்டுடலாங்க. ஸோ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சீரகம். நான் வந்து ரேஷன் கடை பருப்பு எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் டீ குடிச்சிட்டு காயெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. சாம்பாருக்கு வந்துட்டு மாங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து கோவக்காய் பொரியல் செய்யலான்றதுக்காக கோவக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து சாம்பாருக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா. ஸோ கோவக்காய் வறுவலுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து சாம்பாருக்கு தாளித்து விட்டுக்கலாம். ஸோ பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கொஞ்சம் அந்த கண்ணாடி தன்மை வந்தோடனே தக்காளியை தூக்கி கொட்டிக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும். சைடு பை சைடு கோவக்காய் பொரியலும் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்துட்டு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். நான் கோவக்காய் பொரியல் ஒரு நாள் கூட செஞ்சதே இல்லைங்க. சாப்பிட்ருக்கேன், பட் செஞ்சது இல்லாமல் செய்வாங்க. நான் வந்து 2-3 யூடியூப்பில் ரெஃபரன்ஸ் வீடியோ எடுத்து தாங்க நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு அந்த அக்கா அப்படி தான் செஞ்சாங்க. அதனால் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சுங்க. நம்ம வந்து கோவக்காவை சேர்த்துக்கலாம். கோவக்காவை பாத்திரத்தில் போட்டோன்னே இந்த பாத்திரம் நிறையா இருக்குங்க. ஆனால் கடைசியில் நல்லா வதங்கி வரும்போது அது பாத்திரத்தில் பாதியாக சுருண்டுருச்சுங்க. நான் கூட ஐயோ இவ்வளோ காய் நறுக்கி போடுறோமே, காலி ஆக்கிடுவோமா அப்படின்னு பயந்துகிட்டே நான் பண்ணிகிட்ருந்தேன். அது வதங்கி முடிஞ்சோடனே பார்த்தா பாத்திரத்தில் பாதியாக வதங்கிடுச்சு. ஸோ அங்கிட்டு சாம்பாருக்கு வந்து தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம்.
இனிமேல் கொஞ்சம் காய் வதங்கணுங்க, வதங்கட்டும். ஸோ சாம்பாருக்கு வந்துட்டு தேவையான அளவு மசால் பொடி போட்டுக்கலாங்க. நான் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக தான் மஞ்சள்தூள் சேர்த்தேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூளும் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் தூக்கி கொட்டிக்கலாங்க. மாங்காவையும் போட்டாச்சு, போட்டு மூடி வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்தோடனே புளி கரைச்சி ஊற்றிட்டு அதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு கோவக்காவுமே நல்லா அரை வேக்காடு வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுருந்தேன். ஸோ இந்த வெள்ளரிக்காய் மாதிரி இனிமேல் இந்த நரிச்சுன்னு தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். ஸோ இப்போ சாம்பார் வந்து ஜம்முன்னு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கோவக்காய்க்கு வந்து நான் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிட்டுருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. இப்போ குழம்புக்கு வந்து புளி கரைச்சி ஊற்றிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு கொதி வந்துச்சுன்னா சாம்பாரோட வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, கோவக்காய் வந்துட்டு போடுறப்ப நிறைய தெரிஞ்சு அப்புறம் பாதியாக வதங்கிடுச்சு. அவ்வளோதாங்க, கோவக்காய் வேலையும் முடிஞ்சு. தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்து கோவக்காவையும் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. ஸோ சமையல் வேலையெல்லாம் 100% முடிஞ்சிச்சு. ஸோ இது பண்ணிகிட்ருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து இடியாப்பம் விற்றுட்டு வந்தாங்கன்னு எனக்கு 2 இடியாப்பம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க, பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு போட்டுடலாம். ஹஸ்பண்ட் வந்து லஞ்சு கொண்டு போக மாட்டாங்கங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வீட்டில் சாப்பிட்டு போவாங்க. பாப்பாவுக்கு அவங்க வாங்கி கொடுத்த இடியாப்பத்தில் ஒரு இடியாப்பத்தை கொடுத்துட்டு சாப்பிட வச்சாச்சுங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கோவக்காய் பொரியல் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குலாம் தெரியாது, நான் பண்ணிவிட்டேன், நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு வச்சு விட்டாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி மேடம் வந்து என் மேலே கொஞ்சம் கோவமாக போகிறாங்க, அதான் உருன்னு போகிறாங்க. ஸோ பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குங்க, விளக்கணும்.
துணியும் கொஞ்சமாக இருந்துச்சுங்க, கையோட துணியும் துவைச்சி போட்டுடலாம். கொஞ்சம் லேட் ஆகிட்டா நாங்கள் எங்கள் வீட்டு சைடு ரொம்ப வெயில் வந்துடுதுங்க, வெயிலில் உட்காந்து துவைக்க முடியல. துணியெலாம் துவைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க, பாய், பெட்ஷீட்டு, துணி எல்லாம் துவைச்சாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து டைம் வந்து 10 மணி ஆச்சு. நான் அவ்வளோ சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.